அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸ் பால்ஸ். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது சீஸ்லாம் அப்படியே வெளியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ்டு பொட்டேட்டோஸ் 4 to 5 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. தென் இது வந்து பிரெட் க்ரம்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன், பட் இதுலேயும் சொல்கிறேன். பிரெட் க்ரம்ஸு நார்மல் ப்ரெட்டை நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு தென் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். தென் மொசரல்லா சீஸ் ஸ்லைஸில் க்யூப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. இது வந்து சீஸு துருவி வச்சுருக்கேன். தென் கார்ன்ஃப்ளவர், மைதா, சில்லி ஃப்ளாக்ஸ், பிளாக் பெப்பர். வெஜிடபிள்ஸில் வந்து ஆனியன், கொரியாண்டர் 1 cup, 2 chilies, க்ரீன் சில்லிஸ், தென் கேப்சிகம் 1 cup. சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணும் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீஸ் பால்ஸ்க்கு வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்சிகம்ஸ் எல்லாமே நான் சாப்பரில் தான் பண்ணேன். சாப்பரில் நம்ம பண்ணால் ரொம்ப ஸ்லைஸாக வரும், நம்மளுக்கு டிஸ்டர்பே ஆகாது சாப்பிடும்போது. ஸோ எல்லாமே சாப்பிங் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன்ஸ், அப்புறம் வந்து கொரியாண்டர், தென் நம்மளுடைய சில்லி எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ், வந்து நம்மளுடைய துருவி வச்சுருக்கோம்ல அந்த சீஸை அதுவும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுதான் வந்து நம்மளுடைய சீஸ் பால்ஸுடைய மசாலா, அந்த பால்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. தென் சால்ட் ஃபார் டேஸ்ட். நான் வந்து 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் சேர்க்குறேன். தென் பெப்பர் அதுவும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப வாட்டமாக இல்லை, ஸோ நான் வந்து இன்னொரு பவுலில் போட்டுட்டு நல்லா நம்ம சேர்த்த எல்லா மிக்ஸ்டரும் வச்சு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, அங்கே நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து போய் இதை மாதிரி பால் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிடுங்க மிடில். ஓகே, மிடில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டேன். தென் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு க்யூப் வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக எம்மியாக வரும். பார்க்கவே அந்த சீஸ் அப்படியே மிடில் வந்து பிரிஞ்சு வரும். தென் வந்து எல்லா சைட்டுமே இது க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நம்ம ஆயிலில் போடும்போது சீஸ் வெளியே வந்துடும். ஸோ அது மாதிரி வெளியே வர நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடாது சீஸ்க்கு. இப்போ பாருங்கள், ஒரு சைடும் சீஸ் தெரியல பாருங்கள். ஓகே, இதை மாதிரி பால் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ. ஓகேவா? எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இதுதான் நம்ம பண்ணியிருக்க சீஸ் பால்ஸ். இப்போது இதில் வந்து நம்ம டிப்பிங் ரெடி பண்ணுறேன், வாங்க காமிக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட்டா. ஓகே, அது கூட 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. தென் கொஞ்சம் வாட்டர், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வாட்டர் போட்டு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப திக்காகவும் இல்லை, தின்னாகவும் இல்லை. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை டிப் பண்ணி இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கும் போது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கஷ்டம் தராது. ஓகே, இப்போ வாங்க டிப் பண்ணலாம். ஒரு பால் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. ஏன் நான் ஃபஸ்ட்டு போடுறேன்னா இதில் நல்லா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், எதுவுமே கீழே விழாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிட்டேன். தென் மறுபடியும் வந்து அகெயின் இதில் டிப் பண்ணுறேன். இது நம்மளுடைய பேஸ்ட்டில் மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணுறேன். டிப் பண்ணிவிட்டு அவங்கள அகெயின் இதில் டிப் பண்ணுறேன். டபுள் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து 2 times இப்படி டிப் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு தென் இப்படி பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீஸ் எல்லாமே வந்து கீழே கொட்டிடும். ஓகேவா? ரெஸ்ட் ஆஃப் த எல்லாமே உள்ளே கொட்டிடும். ஸோ நல்லா அவங்கள டிப் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுங்க இது ஃபுல்லாக நான் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துட்டேன். ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண. ஆயில் வந்து நல்லா ஷிம்மில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பால்ஸை நான் உள்ள நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஷிம் பண்ணிவிட்டு நம்மளுடைய சீஸ் பால்ஸை போடுறேன். ஃப்ரீயாக போடுங்க அவங்கள. ஓகே, ஒரு 4 போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌனிஷ் ஆகும்போது எடுக்கலாம். நல்லா இப்படி டர்ன் பண்ணி விட்டே இருங்க, இல்லைனா அது வந்து ஒரு சைடு மட்டும் பிளாக் ஆகிடும். ஸோ நல்லா டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க.
பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே. ஃபுல் ஆயில் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். ஓகே, பாருங்க இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்க சீஸ் பால்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்க. நம்ம சீஸ் பால்ஸ் எவ்வளோ க்யூட்டாக ரெடியாக இருக்குது. ஃபுல் சீஸ் வெளியே வந்து எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வியூ சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.